சில பேர் சினிமா பாட்டு கேட்கறது தப்பா பாஸ். என்னப்பா சினிமா பாட்டில் வரிகள் என்ன இருக்கு? பரிசுத்தத்துக்கு எதுமான வரி இருக்கா? இல்ல. பெண்களுடைய அங்கங்களை வர்ணமா வர்ணிச்சு அதுக்குள்ள இருந்து இச்சைகளை தூண்டி அதை கேட்கிறவனுடைய மனசு போதை ஏறுற மாதிரி என்ன பண்றாங்க? வசனங்களை போட்டு அவனை பாட வைக்கிறாங்க, சிந்திக்க வைக்கிறாங்க. அவன் மனசை மாம்ச இச்சைகளால பெருக பண்ணிட்டா அவன் எல்லாமே அதுக்கேற்றப்பட்டு தான் செய்வான். அவன் லைஃப் ஸ்டைல் மாறும், அவனுடைய மாரல்ஸ் மாறும், அவனுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் மாறும், அவனுடைய யோசிக்கிற திறன் மாறும், அவன் சிந்திக்கிற விதமே மாறும், அவன் பார்க்குற விதம் மாறும். இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு தான் வேலை நடக்குது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, நான் ரொம்ப வேதனையோடு நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்க, வேதத்தை பிடிச்சிருக்க பிள்ளைங்க கூட இதை பற்றி சரியான தெளிவு இல்லாமல் என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. இதை நான் அது பார்த்ததில்ல, ஆண்டருக்கு முன்னாடி சொல்கிறேன். கேபாப்ன்றாங்க, அதுக்கப்புறம் செக்குலர் மியூசிக் கேட்கலாமான்னு கேட்குறாங்க, சினிமா பாட்டு கேட்கறதுல என்ன தப்புன்றாங்க. சினிமா பார்க்கறது தப்பா? பதில் ஒரே பதில் தான். அந்த சினிமா உனக்குள்ள பரிசுத்தத்தை தூண்டுமா? நீ இங்கிலீஷ் பாட்டுனா கேளு, கொரியன் பாட்டுனா கேளு, நீ தமிழ் பாட்டுனா கேளு, என்ன பாட்டுனா கேளு. அதை கேட்டு முடிச்ச உடனே என் இருதயம் ரொம்ப சுத்தமாயிடுச்சு பாஸ்டர், என் மனசு ரொம்ப சுத்தமாயிடுச்சு, என் பார்வையெல்லாம் சுத்தமாயிடுச்சு, என் இச்சையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு, என் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வந்துருச்சு, என் துர்குணத்திலேருந்து விடுதலை வந்து உன்னால் சொல்ல முடியுமா? தேவையானது தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஏன்னா எங்க நீங்க என்ன வேணா பாட்டு பாடலாம், என்ன வேணா காட்சி பார்க்கலாம், இன்னைக்கு எல்லாமே வெளியரங்கமாக ரொம்ப இலவசமாக எல்லார் கையிலையும் கிடைக்குது. இப்போ நீ என்ன வேணா பார்த்துட்டு இருப்பா, ஆனால் உனக்குள்ள ஒரு ஆசை தூண்டப்படுது. மறந்துடாதப்பா, மறந்துடாத. வேதம் சொல்லுது, அப்பா அம்மாவுக்கு நீ மறைஞ்சு போயிடலாம், ஒரு நாள் நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். இயேசு சீக்கிரம் வரப்போறார். அவருடைய வருகையில் காணப்படுறவங்க யாருன்னு கேட்டா பரிசுத்தம் உள்ளவர்கள் தான். அந்த பரிசுத்தத்தை தூண்டுகிறது உலகம் கொடுக்கிற எந்த இச்சையோ அன்போ அல்லங்க. பரிசுத்தத்தை தூண்டுகிறவர், பரிசுத்தத்திற்கு காரணமானவர், பரிசுத்தத்தை எழும்ப பண்ணுகிற ஒன்றே ஒன்று, தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே உண்டாக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிற தேவ அன்பு.